சஞ்சலம் தானா உன் வாழ்விலே, சத்திய தேவன் இயேசுவண்டை வா. சஞ்சலம் தானா உன் வாழ்விலே, சத்திய தேவன் இயேசுவண்டை வா. சத்துருவால் வரும் கொள்ளைகளோ, சத்துருவால் வரும் தொல்லைகளோ, சடுதியிலே உன்னை காத்திடுவா. நம்பிவா 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 உன் இயேசுவண்டை. இன்று இயேசு உன்னை அழைக்கிறார், இளைப்பாறுதல் அளித்திடவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 29 வரை. தியானத்தின் தலைப்பு பிறரை போல. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. சில காலங்களுக்கு முன் ஆண்டவரை அறியாத வேறு நம்பிக்கை கொண்ட ஒரு தாயாரோடு வாழ நேர்ந்தது. அவர் நான் எதை செய்தாலும் அதற்கு ஒரு கருத்தும் காரணமும் கூறுவார்கள். இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்தால் இப்படி ஆகும் என்று பயமுறுத்துவார்கள். அதை நம்பக்கூடியதாக சாட்சியங்களையும் காண்பிப்பார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த சூழ்நிலைகளுக்குள் அகப்பட்டு விடக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வையே அசைத்துவிட்ட சம்பவங்களும் உண்டு. ஏன் நாம் தேவனை முழுமையாக நம்ப மறுக்கிறோம்? அவர் யார் என்பதை அறிந்தும் கற்றுக்கொண்டும் அவர் நமக்காக செய்து முடித்த ரட்சிப்பை விசுவாசித்திருந்தும் பல வேளைகளிலும் அவரை அறியாதவர்களைப் போலவே நாம் நடந்து கொள்ளுவதும் ஏன்? பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று பவுல் அறிவுறுத்தி எழுதிய வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் புறம்பாக வேற்று மத நம்பிக்கை கொண்டவர்களைப் போல, அதாவது பிறரை போல வாழ நினைப்பது தேவனுக்கு விரோதமான காரியம் ஆகும். பவுல் எபேசியருக்கு இதையே வலியுறுத்தி எழுதியுள்ளார். மற்ற புறவினத்தார் தங்கள் புத்திக்கு எட்டியபடி தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்கிறார். தேவனை அறியாதோர் கொண்டிருக்கும் நம்பிக்கைகளை, அவர்கள் நடப்பிக்கும் அசுத்தமான காரியங்களை விட்டு விலகும்படி பவுல் ஆலோசனை கூறுகிறார். சத்திய வசனத்தை அறிந்து அதில் போதிக்கப்பட்டபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் என வலியுறுத்துகிறார் பவுல். அப்படியே விசுவாசத்தினால் புதிய மனுஷனை தரித்து கொண்டு புதியவர்கள் ஆகிவிட்ட நாம் இன்னும் பழைய மனுஷனை எப்படி வெளிப்படுத்துவது? அது நமது ரட்சிப்பே கேள்விக்குறியாகும் அல்லவா? கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலங்களில் பாவிகளோடு வாழ்ந்தார். அவர்களோடு ஒரே பந்தியில் உட்கார்ந்து உணவுண்டார். ஆனால் பாவம் அவரை ஒட்டி கொள்ளவில்லை. பாவிகளோடு வாழ்ந்த போதிலும் பாவத்துக்கு தன்னை விலக்கி கொண்ட அவரே நமக்கு முன்மாதிரி. நம்மை சுற்றியுள்ளவர்களின் தவறான வழிகளுக்குள் இனியும் நாம் அகப்படுவது ஏனோ? இது நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து போடும். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசுவை மாதிரியாக கொண்டு உறுதியான ஜெபத்துடன் கூடிய தியான வாழ்வை பேணி வாழும்போது நம்மை நாமே சோதித்து நிதானித்து ஜாக்கிரதையோடு வாழ முடியும். அதற்கு தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள தேவனே, புறஜாதிகளைப் போன்று வீணான சிந்தையின்படி வாழாமல் ஜெபத்துடன் கூடிய தியான வாழ்வை வாழ எனக்கு கிருபை ஈந்தருளும். ஆமேன்.